உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. உங்களுடைய ஜோதிட முறைக்கு நீங்க வச்ச பேர் வந்து ஆஸ்ட்ரோ நிவர்த்தி. ஆமா. நிவர்த்தி அப்படின்னும் போது இங்க ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்றீங்க. அது எப்படி சார் கண்டிப்பா சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? நிவர்த்தி அப்படின்னாலேமா முதல்ல வந்து சாதாரணமா நல்லா சொல்லலாம், தன்னிலை உணர்தல். அப்போ நிவர்த்தின்றதே முதல்ல உன்னுடைய நிலையை அறின்னு சொல்லி புரிய வைக்க தான் நிவர்த்தி நான் பேர் வச்சிருக்கேன். பெரிய ஃபேமிலி, அவங்க வந்து லைஃப்ல எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ இல்லாத மாதிரி ஒரு வேற்றுமை அவங்களுக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் பரிகாரம். இந்த மாதிரி தன்னுடைய நெகட்டிவே பேசிட்டு இருப்பாங்க, தன்னுடைய குறைய புலம்புறதுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் பரிகாரம், அங்க பிரதர்ஷனை பண்ண சொல்லுங்க. முதல்ல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, பேராசைன்னு ஒண்ணு இருக்கு. அது கூட பரவாயில்ல, அதுக்கு மேல போங்குன்னுவாங்க. அதான் பிரச்சனையே. அது கர்மா, அதுதான் கர்மா ஆகும். இதுதான் வந்து அந்த தசா புக்தின்னு சொன்னது. அந்த புக்தி வந்து அந்த மாதிரி வேலை செஞ்ச மாட்டேன். எப்போ அவன் புக்தி தசா புக்தி சரியா இல்லை, அந்தரம் சரியா இல்லை, தயவு செய்து இது வரைக்கும் ஸ்லோவாக இருக்கு, ஓடாத. இது மட்டும் கிடையாது, உன்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. நீ இறுதி ஒரு வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுன்னு இருக்குல்ல, அதுதானே பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. அப்போ ஃபைனல் இப்படி தான் இருக்கும்போது இப்பத்துலேருந்தே அதுக்குண்டான பிளானிங் பண்ணிட்டேன். இந்த கோவில்ல டெய்லி அன்னதானம் கொடுக்குறீங்க. அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க இருந்து சார் வந்தது உங்களுக்கு? இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றது, மந்திரங்கள், யாகங்கள், பூஜைகள் பண்ணி உயிரூட்டுறது மட்டும் பெரிய விஷயங்கள் இல்லாம இந்த மாதிரி மக்களோட மனநிலையை சந்தோஷத்தைப்படுத்தும் பொழுது அது இன்னும் ஒரு படி மேல வளரும். தெய்வீக சக்திக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுதான் அன்னதானத்தை விடாம. இந்த பிரசாதம் வாங்குறோம் இல்லையா, அதுவே ஒரு பிச்சை தான்மா. நம்ம கர்மா கழிக்கிறது தான், நம்ம கர்மா தெரியாம கழிக்கிறது. எல்லா ஜோதிட முறைகளும் இருக்கு, நிறைய முறைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜோதிட முறைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய ஜோதிட முறைக்கு நீங்க வச்ச பேர் வந்து ஆஸ்ட்ரோ நிவர்த்தி. நிவர்த்தி அப்படின்னும் போது இங்க ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்றீங்க. அது எப்படி சார் கண்டிப்பா சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கைய வந்து அது அம்மா சொன்ன மாதிரிதான், இங்க அடி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிடும், ஆனா அடி வாங்காம இருக்க மாட்டீங்க, பொறுமையா அடிக்கும், அவ்வளவுதான். இதை எப்படி சார் நிவர்த்தின்னு நீங்க சொல்லிட்டீங்களே, இதுல வந்து முரணா இல்லையா இந்த இடத்துல? நிவர்த்தி அப்படின்னாலேமா முதல்ல வந்து சாதாரணமா நல்லா சொல்லலாம், தன்னிலை உணர்தல், தன்னிலை அறிதல். இன்றைக்கு நான் யாரு, என்னால என்ன முடியும்னு தெரியாம, நான் யாரு, என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம அகலக்கால் வைக்கிறது, அதிகமா ஆசைப்படுறது, தவறான நேரத்துல போய் ஒரு முயற்சி பண்ணி மாட்டிக்கிறது. அப்போ நிவர்த்தின்றதே முதல்ல உன்னுடைய நிலையை அறின்னு சொல்லி புரிய வைக்க தான் நிவர்த்தி நான் பேர் வச்சிருக்கேன். அதுக்கு சப்போர்ட்டா தான் எந்த கோவிலுக்கு போனோம், எந்த மாதிரி கடவுளை கும்பிடணும், எந்த மாதிரி உணவு தானம் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த நிவர்த்தின்றவன். கண்டிப்பா வந்து மிகப்பெரிய தாக்கமா இருந்தா தாக்கத்தை வந்து கம்மி பண்ண முடியுமானா கம்மி பண்ணிக்க முடியும், கண்டிப்பா கம்மி பண்ணிக்க முடியும். ஆமா, இப்ப ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க வந்து லைஃப்ல எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ இல்லாத மாதிரி ஒரு வேற்றுமை அவங்களுக்கு. அப்போ எப்ப பேசினாலுமே வந்து நிறைய நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சாலும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு கட்டத்துல வந்து எனக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இவங்களுக்கு ஒரு சுமைதாங்கி கட்டி கொடுக்க சொல்லுமா அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா நமக்கு சொல்லுது, ஆமா நீங்க சுமை எவ்வளவுதான் நம்ம தாங்க முடியும். நீங்க இப்ப சொல்யூஷன்றாரு, அவர் சொல்யூஷன் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். அது அதை விட பெருசா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ பெருசா ஒரு சுமைதாங்கி கல்லை வாங்கி கட்டுங்கன்னா, அந்த காலத்துல அதெல்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா? இப்ப சுமைதாங்கி கல்லு வந்து எங்க நசுனா உங்க ஊருக்கு போங்க, ஊர்ல போயிட்டு ஒரு சுமைதாங்கி கல்லை வாங்கி கட்டுங்க, அதுவே நிறைய சுமையா இறக்கும் லைஃப்ல இருக்கு நமக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் சொல்லுவாங்க, நிறைய அது சால்வ் பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் பரிகாரம். இந்த மாதிரி தன்னுடைய நெகட்டிவே பேசிட்டு இருப்பாங்க, தன்னுடைய குறைய புலம்புறதுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் பரிகாரம், அங்க பிரதர்ஷனை பண்ண சொல்லுங்க. அவங்கள அங்க பிரதர்ஷனை பண்ண சொல்லுங்க. நம்மள பண்ண விட்டுருவாங்களே? இல்ல, அதான் பண்ணிட்டு இருக்காங்களே டெய்லி போன்ல. அப்புறம் அவங்க போன் பார்த்தாலே எனக்கு பயப்படுற மாதிரி இருக்கும். ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு. வார்த்தைகளே ரொம்ப முக்கியம் இல்ல, அது பழிக்கும் ராஜா. இப்ப நம்ம வந்து எப்பவுமே வந்து இல்லன்னு சொன்னா அது இல்லாம தான் போகும். ஏய் இருக்கு வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா வரும். மன தைரியம், அந்த தைரியம் இல்ல. இப்ப எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு லைஃப்ல வந்து எனக்குலாம் வந்து ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா கூட, என்ன விடுங்கப்பா, என்ன 10 பேர் நிக்கிறாங்க வெளியே, அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கப்பா, நான் நல்லா இருக்கேன், எல்லாமே எனக்கு கடவுள் கொடுக்குறாரு, சம்திங் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு வரும், எனக்கு போறோம், என் ஒருத்திக்கு இது போருமே அப்படின்னுட்டு. பட் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இப்ப யார்கிட்டயுமே இல்ல இல்லைங்களா? இன்னும் ஆசைகள் ஜாஸ்தியாக இது தமாஷாவோட சொல்றேன். இது முதல்ல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு,
பேராசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆ. அது கூட பரவாயில்ல. அதுக்கு மேல போங்குன்னுவாங்க. போங்கா இருந்தா பாங்க. அதுதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. அது கர்மா. அதுதான் கர்மா ஆகும். இப்ப வந்து எப்படின்னா, அவன் ஒரு கார் வச்சிருக்கான், நான் 2 கார் ஆமா, வாங்குற ஆமா, கதையா தான் ஆமா, இருக்குது. ஆமா. அந்த காருக்கு பெட்ரோல் ஊத்தணுமே, டிரைவர் செலவு என்ன இதெல்லாம் பாக்குறது இல்ல. பார்க்கிறதே கிடையாது. இதுதான் வந்து அந்த தசா புக்தின்னு சொன்னது. அந்த புக்தி வந்து அந்த மாரி வேலை செய்ய மாட்டான். எப்ப உன் புக்தி, தசா புக்தி சரியா இல்ல, அந்தரம் சரியா இல்ல, தயவு செய்து இது வரைக்கும் ஸ்லோவா இரு. ஓடாத. இது மட்டும் கிடையாது. உன்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாரி தான் இருக்கு. நீ இறுதி ஒரு வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னு இருக்குல்ல. அதுதானே பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. அப்போ ஃபைனல் இப்படிதான் இருக்கும்போது, இப்பத்துலேருந்தே அதுக்குண்டான பிளானிங் பண்ணிட்டா. என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஏத்த மாரியே இப்பத்துலேருந்தே பிளானிங் பண்ணிட்டா ஏன் பிரச்சனை வரப்போகுது? இதுதான் ஜோதிடம். இதுதான் நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்மா. கண்டிப்பா சார், ஆமா. கண்டிப்பா. சார் அதே மாதிரி நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. அன்னதானம் வந்து பிரதானமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கிருஷ்ணன் சார் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கோவில்கள்ல ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்க கோவில்ல அன்றாட அன்னதானம் நடக்கிறது ஓகே. ஆனா நீங்க இந்த கோவில்ல டெய்லி அன்னதானம் குடுக்குறீங்க. அன்னதானம் குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க இருந்து சார் வந்தது உங்களுக்கு? அதாவது யாராவது கொஞ்சம் சின்னதா சாப்பாடு குடுத்தாவே, சாப்பிட்டுட்டு ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு சிலரு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி குடுத்தோம். அத சாப்பிட்டுட்டு சூப்பர், சூப்பர் நல்லா இருக்கு. ஒருத்தவங்க அப்படியே பண்ணும்போது அத பார்க்கும்போது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஹேப்பியா இருக்குது. குடுக்கறதுல ஆ அவங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். நம்ம அத சாப்பிட்ட உடனே நம்மளோட முகமலர்ச்சி வந்து அருள் மாரி நான் ஒரு இடத்துல போயிருந்தேன் பூஜைக்கு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, "சார் இவரோட கோயிலுக்கு போங்க. ஒரு சாப்பாடு குடுப்பாரு. ஒரு செலிபிரிட்டி. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க மறக்கவே நான் எப்படி யோசிச்சு பார்க்குறேன். எப்போ குடுத்தோம்?" புரியுதுங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவ வந்து லஞ்ச் சாப்பிட்டுருக்காரு அவரு. அவரு யோசிச்சாரு. நான் இல்லையா சார் நாங்க டாக்டர் எல்லாரும் வந்தோம். ஆமா, ஆமா. நீங்க வந்தீங்கன்னு சொன்னேன். அப்ப அப்படியே நான் வந்தது. எல்லாருக்குமே அந்த சாப்பாடு வந்து ரொம்ப புடிச்சிருக்குது. எது வந்தாலும் உங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்பீங்க. சாப்பாடு மட்டும் தான் போதும் போதும்ன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுவீங்க. அதனால தானே பாருங்க நெறைய ஹோட்டல்ல தேடி தேடி போய்லாம் சாப்பிடுறாங்க. அப்படி அதுக்குள்ள அதிகமா சந்தோஷம் அடைகிறாங்கம்போது தான் நெனச்சேன், சரி கண்டிப்பா என்ன வந்தாலும் இந்த அன்னதானத்த மட்டும் விடக்கூடாது. நம்ம எவ்வளோதான் வந்தாலும் மெயின்டனன்ஸ்ல உள்ள பைசா எடுத்து, சாப்பாட மட்டும் என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. பல ஜீவன்கள் வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்து வந்து கண்டிப்பா அந்த இடத்தையும் நல்லா வைப்ரேட் பண்ணும். இப்ப அதே மாரி ஒரு ஜீவன்கள் வந்து நீ அன்னதானம் இருக்குன்னு டெய்லி தேடி வர்றாங்க. அந்த அன்னதானம் இல்லைனாலும் அதுவும் கஷ்டம். அந்த ஜீவன்கள் ஏக்கம் வரும். அப்படி, ஐயோ! இந்த கோயில் சாப்பாடு நம்பி தான் நான் வந்தேங்க. அப்படின்னு சொல்லி டக்குனு அது என்ன சொல்றது, அந்த மூட் அப்படியே அவங்களுக்கு கீழ இறங்கி, அதனாலேயே ஒரு நெகட்டிவ் விளையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அது வரக்கூடாதுன்னு நெனைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன், ஆள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பரவால்ல. கொஞ்சம் சமைச்சிருங்க, பண்ணிருங்க அப்படின்னு. அவங்க வாழ்த்த வர்ற ஜனங்களுக்கும் நல்லது, அந்த இடமும் நல்லா வைப்ரேட் ஆகும். மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றது, மந்திரங்கள், யாகங்கள், பூஜைகள் பண்ணி உயிரூட்டுறது மட்டும் பெரிய விஷயங்கள் இல்லாம, இந்த மாரி மக்களோட மனநிலையை சந்தோஷத்தைப்படுத்தும் பொழுது, அது இன்னும் ஒரு படி மேல வளரும். தெய்வீக சக்திக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான் கண்டிப்பா சார். அன்னதானத்த என்னோட விடாம. குருஜி ஒருத்தர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அன்னதானம் குடுக்கறது புண்ணியம்ன்றத தாண்டி, அன்னதானம் சாப்பிடுறதும் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நானே நம்ம கோவிலுக்கு வந்தப்பலாம் அன்னதானம் சாப்பிட்டுருக்கேன். நெறைய நல்லது நடந்திருக்கும். ஆமா உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த 2K கிட்ஸா இருக்கட்டும், என்ன மாரி 90s கிட்ஸா இருக்கட்டும், அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்காமலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்னதா அவமானப்பட்டா கூட அது ரொம்ப தாங்க முடியாத இதுல வந்துடுறாங்க. ஆனா சமீபத்துல நான் உங்களோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன். மடிப்பிச்சை கோவில்ல எடுத்தீங்க. எனக்கு பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்னன்னா, "எவ்வளவு பெரிய நடிகை மடிப்பிச்சை எடுக்குறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. இத எப்படிம்மா நீங்க வந்து உள் வாங்கிக்கிட்டீங்க? இது கடவுளுக்காக நான் பண்றேன்றத எப்படி உள் வாங்கிக்கிட்டீங்க? இல்ல இது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் குடுத்துச்சுன்றது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்ல அப்படியே மடிப்பீச்சை எழுதுறது என்ன இவ்ளோ பெரிய விஷயமான்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்கு அம்பாள் வந்து சொல்றா, "நீ நீ நான் கேட்கறதுக்கு முன்னாடி தரேன்ற, கேட்டது தரேன்ற. நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு வந்து என்ன அப்படியே கொஞ்சம் தேங்குற நிலை ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரமா உட்காரணும் என்னோட இடத்துல. எனக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சீக்கிரமா அதுக்கான வழிய நீ பண்ணு. என்ன நான் பிச்சை தான் எடுக்கணும். மடிப்பிச்சை எடு." என்னம்மா அப்படின்னு நான் சொல்றேன் எங்க அம்மாகிட்ட. "மடிப்பிச்சை எடு" அப்படின்றது அசரீரி மாரி ஒரு வாக்கு வருது. இங்க பாருங்க எனக்கு மடிப்பிச்சையா? அம்மா எனக்கு மடிப்பிச்சை எடுத்து என்ன கொண்டு வந்து அங்க உட்கார குளிர வை என்ன அப்படின்னா. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நான் சொல்றேன், "நான் வந்து மடிப்பிச்சை எந்திர போறேன்" அப்படின்னோனே பாரதி சொல்றாங்க, "ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை." "இல்லையே அவ வெள்ளிக்கிழமை தானே சொன்னா அவ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். நீ சனிக்கிழமைன்னு சொல்ற. நீ தப்பா? நான் தப்பா?" அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. "ஏய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான்." எனக்கு தெரியாது. நான் காலையில போறேன். என்ன கிடைக்குதோ எனக்கு தெரியாது. எங்க அம்மா கிட்ட போய் நிக்கிறேன். எவ்வளோ வருதோ அவளுக்கு அப்படியே மடிப்பிச்சை போடணும் நானு. எப்படி போனேன்? எப்படி வந்தேன்? அதுக்கான ஒரு சாட்சி என்ன தெரியுமா?
இந்த கதம்ப வனவாசினின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதம்ப மலர். அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்து குடுக்குறாரு ஒரு புள்ள மணிகண்டன் சொல்லிட்டு, "அம்மா எங்க வீட்ல பூத்தது. இது வந்து அவ்ளோ விசேஷமா அம்பாளுக்கு. இமயமலையில தான் கிடைக்குமாம் அந்த பூவு. அத கொண்டு வந்து எனக்கு குடுக்குறாரு. ஏய் எனக்கு குட்றா எங்க அம்மனுக்கு போடணும்" அப்படின்றேன். என் கழுத்துல போட்டுட்டாரு. "என்ன மகனே என் கழுத்துல போடுற? எங்க ஆத்தாளுக்கு தானடா நான் கேட்டேன்" அப்படின்னு கேட்டதுக்கு, "எனக்கு தெரியலம்மா. எனக்கு உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு. எனக்கு வேணும். எங்க அம்மாக்கு வேணும். எங்க அம்மாக்கு வேணும்ன்றேன்." "ஒண்ணும் இல்லம்மா. உங்க அம்மா தானே. நீ எடுத்து போய் கொண்டு போய் போடுமான்னு." "நான் போட மாட்டேன்டா." "என்னடா சொல்ற?" அப்படி சொல்றேன். அந்த புள்ள அவங்க வீட்ல போயிட்டு, வெறும் 16 பூ தான் கொண்டு வந்துச்சாம். ஆனா, அந்த அம்மாக்கு நான் தட்டுல வைக்க 100 பூவுக்கு மேல வந்துச்சு. அப்படியே அப்ப வந்து அவ அவ வந்து எவ்ளோ ஹாப்பி பாருங்களேன். அவ நான் மடிப்பீச்ச வாங்கி போட்டு, இன்னைக்கு கடகடன்னு வளர்ந்துருச்சு எங்க கோயிலு. அப்படியே எனக்கு வந்து அவள கொண்டு சீக்கிரமா உட்கார வச்சு, ஒரு சந்தோஷத்த பார்க்கணும். இது எல்லாமே அவ சொல்லி செய்றது தான். நான்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு சின்ன ஒரு கருவி அவ்வளவுதான். ஒரு குட்டி நானு. அவள வந்து அவள பார்த்து சந்தோஷப்படுத்துறதே வந்து எனக்கு எனக்கு பெரிய ஆனந்தம். ஒரு பெரிய ஆஸ்கர் விருது வாங்குன மாரி அவள கொண்டாந்து அவங்க உட்கார வச்சுட்டா போறோம். நிச்சயமா மேம். நீங்க சொல்லும் பொழுதே அதுல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. கண்டிப்பா. என்னதான் வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கவங்க பார்த்தாலுமே, அத தாண்டி நீங்க உள்ள எவ்வளவு அம்மனோட இணங்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன விஷயம் தெரியுது. விஷயம். நான் இப்ப சிங்கப்பூர் போயிருந்தேங்க. நான் போனது வந்து ஒரு பாபாவோட திருவிளக்கு பூஜைக்காக போயிருந்தேன். ரொம்ப அழகா அது லயன் சிட்டி மீடியா வந்து அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நான் பாபா பூஜைலாம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு எனக்கு எனக்கு என்ன அறியாம இப்படின்னுட்டேன். அப்ப அங்க இருக்கிறவங்க நான் பார்த்தேன். ஐயோ! என்ன திருப்பி இங்க வந்து இப்படி இப்படி கேட்கிறோமே அப்படின்னு இப்படி வைக்கிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு டாலர்ஸ் அவ்ளோ கொண்டாந்து கொட்டுறாங்க. உங்க அம்மாக்கு கொண்டு போய் குடுங்க. நான் உங்க அம்மாக்காக தாங்க கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. நான் எதுக்கு இப்படி பண்ணணும்னு தெரியல. அவ்ளோ காசு அம்மாக்காக வந்திருக்குது. அவ்ளோ காசு வந்திருக்குது. அப்ப நான் வந்து அடுத்த நாள் வந்து வடபத்திரகாளி கோயில் இருக்கு அங்க சிங்கப்பூர்ல. நான் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு போயிட்டு, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு நெறைய பைசா வந்திருக்குமா, நான் கொண்டு போய் குடுக்க போறேன்மா அம்மனுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு மாலை கொண்டு வந்து போட்டாங்க. நான் மாலை வாங்கிட்டு இப்படி திரும்புறேன். அது கொஞ்சம் சின்ன மாலையா இருந்துச்சு. இப்படி திரும்புறேன் அம்மா கழுத்துல இருந்து இவ்ளோ பெரிய மாலைங்க. இவ்ளோ பெரிய மாலை யாராவது கழட்டி இப்படி எடுத்து போடுவாங்களா? அந்த மாரி விழுகுது. அவரு பூசாரி பயந்துட்டாரு. "அம்மா நீங்க நில்லுங்கம்மா தயவு செஞ்சு." "என்னங்க அது என்ன சாமி?" அப்படின்னா, "இங்க பாருங்க நாங்க சின்ன மாலை போட்டோம். அவ ஏத்துக்கல. இவ்ளோ பெரிய மாலை வந்து விழுந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்கம்மா." அப்படி சொல்லிட்டு எனக்கு கழுத்துல போட்டு அனுப்புனாங்க. அப்ப அவளோட சந்தோஷம் எங்க நாடு விட்டு நாடு வந்ததுக்கு அப்புறம் அவ எவ்ளோ ஹேப்பியா இருக்கா. இல்லைங்களா? இந்த மாரி சின்ன சின்ன மிராக்கிள் எனக்கு அப்படியே அடிக்கடி நடக்கும். அவ வந்து அப்படியே "நான் இருக்கேன்டி உன் கூட. நான் வா என் கூட இருக்கேன்." அப்படின்ற மாரி தான் வருவா. கடவுளோட நெருக்கம் வந்து யாஹ்! உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா. தான் நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இந்த மாரிலாம் இருந்தா கடவுளோட காட்சி இப்படிலாம் கிடைக்குமோ? நமக்கும் நமக்கும் கிடைக்குமா? அப்படின்ற கண்டிப்பா, ஒரு ஆசை கண்டிப்பா, வருது. கண்டிப்பா. நிச்சயமா மேம். நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். அதாவது இது வந்து ஒரு இன்டர்வியூ மாரி இல்லாம, ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு பரிமாற்றமா இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால் ஆன்மீகத்துக்கு வந்து நாங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஏன்னா அன்னதானத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நாங்க கோயில்ல அப்பல்லாம் வந்து இவ்வளவு சாப்பாடுலாம் போட மாட்டோம். கட்டின புதுசுல ஒரு அண்டால வச்சு சும்மா எல்லாருக்கும் பிரசாதம் தொன்னையில குடுத்துட்டே இருப்போம். ஒரு நார்த் இந்தியரோ பொங்கல் வாங்கிட்டு போயிருக்காங்க. மறுநாள் கோயில் நம்பர்ல ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் கழிச்சு கோயில் நம்பர்ல ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த குபேரன் கோயிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். எதுக்கு சார் எதுக்கு சார்ன்னு கேட்டோம். இல்ல நான் வந்து எனக்கு வயிறு பிரச்சனை ரொம்ப நாள் இருந்தது. எந்தெந்த டாக்டர்ட்டயும் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரியே வரல. உங்க கோயில்ல எனக்கு ஒரு பொங்கல் குடுத்தாங்க. அத வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாள் வந்து என்னோட பாத்ரூம் வந்து கரெக்ட்டா போகுது. எந்த பிரச்சனையுமே இல்ல. அதனால கண்டிப்பா நான் பண்ணணும். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் கோயில்ல வால்ல டைல்ஸ் இல்ல. வேணா டைல்ஸ் ஃபுல்லா போட்டு குடுங்கன்னேன். வால் ஃபுல்லும் டைல்ஸ் போட்டு குடுத்து, அவர் ஒரு பேர் ஜெயின் நான் போடுங்க. நான் தான் சொன்னேன் போடுங்கன்னு. சரி ஜெயின் போட்டுட்டாரு. ஆனா ரொம்ப பேர் வந்து இது ஜெயின் கட்டின கோயிலா, ஜெயின் கட்டின கோயிலான்னு சொன்னனால, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, அந்த சின்ன ஒரு அன்னதான பிரசாதம் வந்து அவரு வந்து உடம்ப அந்த அளவுக்கு சரி பண்ணி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப வருஷமா டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சரியா வரல. இந்த கோயில்ல போய் நான் சாப்பிட்டேன். உங்க கோயில்ல சாப்பிட்டுட்டு நல்லா வந்ததுங்க. சரி இதே நம்ம இந்த அன்னதானத்த ரொம்ப தொடரக்கூடாது. ரெகுலரா ஏன் பண்ணாம இருக்கோம்? கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பாத்திரத்துலருந்து மாத்தி ரெகுலராவே இலைய போட்டு சாப்பிட்டு, முதல்ல கம்ப்யூட்டர் இலையில தான் போட்டோம். அப்புறம் கூட ரொம்ப சொன்னாங்க ரொம்ப பேர் வந்து, நீங்களே வாழை இலையில போடுங்களேன். வாழை இலையில இருந்தா அப்புறம் யாரும் சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொன்னனால என்ன பண்ணிட்டோம் கம்ப்யூட்டர் இலைய ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வரவங்களுக்கெல்லாம் வாழை இலையில சாப்பாடு போடுறோம். அன்னதானம் ஐயா சொன்னாங்க. அன்னதானம், கோவில்ல பிரசாதம் வாங்குறதுன்ட்டு. இந்த பிரசாதம் வாங்குறோம் இல்லையா? அதுவே ஒரு பிச்சை தாம்மா. நம்ம கர்மா கழிக்கிறது தான். நம்ம கர்மா தெரியாம கழிக்கிறது. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு இந்த மாதிரி. என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் ராஜஸ்தான்ல இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8,000, 10,000 கோடி அதிபதி. ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரூ. 1,000 கோடி ப்ராஜெக்ட் ஒண்ணு போட்டாரு. திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஸ்டாப் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாது. 3 வருஷமா ஸ்டாப் ஆயிருக்கேன். இந்த ஒரு இடத்த கட் பண்ணி ஒரு ஆசிரமத்துக்கு குடுத்துருங்க. அந்த ஆசிரமத்தில அன்னதானம் போடுறோம்னு சொல்லிட்டு அந்த குருஜிய கூட்டிட்டு வந்து உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆகும்ன்னு சொன்னேன். பண்ணாரு. ஓப்பன் ஆச்சு. ரூ. 1,000 கோடி ஓப்பன்.
அன்னதானத்தோட பெருமை என்னன்றது, அதோட பரிகாரம் என்னன்னா, அன்னதானம்னும் போதுமா, எதிர்க்க சாப்பிட்றவங்க முதல்ல நாக்கு குளிரும், சந்தோஷம். 2வது மனசு குளிரும். 3வது வயிறு குளிரும். ஆனா, இந்த ஆத்மா அந்த உடம்புல தங்கி இருக்கிறத உடம்பு நல்லா இருக்கணும் முதல்ல. அப்ப ஆத்மா வாழ்த்தும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேர்ந்து அந்த கர்மம் கழியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி. கண்டிப்பா சார். ஆமா. அதாவது 1 மணி நேரம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளவு அழகா நம்ம எப்பவுமே இன்டர்வியூ அப்படின்னா நான் எங்க கேமராமேன கேட்பேன். டைம் ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சான்னு. இன்னைக்கு எனக்கு அந்த டைம் போறதே தெரியல. விட்டா இன்னும் கூட 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆன்மீக அனுபவங்கள், ஜோதிட அனுபவங்கள் கேட்க கேட்க வந்து எனக்குமே ஒரு ஆசை. ஜோதிடம் படிக்கலாமா? இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாமா? அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய ஆதன் ஆன்மீகத்துக்கு நீங்க 3 பேரும் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் செய்திருக்கீங்க. எங்க நேயர்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நாங்க எல்லா நேர்காணல்லயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு போங்க. எந்த இடத்தையும் அசுத்தம் செய்யாதீங்க. முடிஞ்சா சுத்தம் செய்துட்டு வாங்க அப்படின்னு எல்லா நேர்காணல்லயும் சொல்லுவோம். இந்த நேர்காணலுடைய இறுதியிலயும் சொல்லிக்கிறோம். இதையே கடைப்பிடிங்க. உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.